பக்தி மன்ற அன்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பக்தி மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, திருப்போரூர் கந்தசுவாமி முருகனுக்கு அரோகரா. இன்று முருகன் தைப்பூச வரலாறு பற்றி பார்ப்போம். தை மாதம் பௌர்ணமி தினம் பக்தர்களின் உள்ளம் முழுவதும் வேளா வேளா என்ற நாதம். இந்த புனித நாளே தைப்பூசம். அசுரர்களால் தேவர்கள் துன்புறுத்தப்பட்ட போது அவர்களை காக்க சிவபெருமான் தமது திருக்கண் சக்தியால் 6 தீப்பொறிகளை உருவாக்கினார். அந்த தீப்பொறிகள் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக உருவெடுத்து பின்னர் பார்வதி தேவியின் அருளால் 6 முகனாக ஒன்றிணைந்தார் முருகன். அன்று தாயான பார்வதி அசுரனை வதம் செய்ய வேலாயுதத்தை தன் மகனான முருகனுக்கு அருளினார். அந்த திருநாளே தைப்பூசம். அதனால்தான் இந்த நாளில் முருகன் ஆலயங்களில் வேல் பூஜை, காவடி, பால்குடம், அலகு குத்துதல் போன்ற விரதங்கள் பக்தியுடன் நடைபெறுகின்றன. தைப்பூசம் என்பது வெறும் திருவிழா அல்ல, அகந்தையை அகற்றி ஞானத்தை தரும் நாள். முருகன் அருள் பெற்றால் துன்பம் விலகும், வாழ்வில் வெற்றி மலரும். வேலனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா. நீ அல்லால் தெய்வமில்லை எனது நெஞ்சே, நீ வாழும் எல்லை முருகையா, நீ அல்லால் தெய்வமில்லை. தாயாகி அன்பு பாலூட்டி வளதாய், தாயாகி அன்பு பாலூட்டி வளதாய், தந்தையாய் நின்று சிந்தை கவர்ந்தாய், தந்தையாய் நின்று சிந்தை கவர்ந்தாய், குருவாக எனக்கு நல்லிசை தந்தாய், குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய், திருவே என்னாலும் என் உள்ளம் நிறைந்தாய், நாயேனும் நாளும் நல்லவனாக, நாயேனும் நாளும் நல்லவனாக, ஓயாது ஒழியாது உன்னருள் தந்தாய், நீ அல்லால் தெய்வமில்லை எனது நெஞ்சே, நீ வாழும் எல்லை. தூயா முருகா மாயோன் மருகா, தூயா முருகா மாயோன் மருகா, தொழுவது ஒன்றே இங்கு யான் பெற்ற இன்பம், உன்னை தொழுவது ஒன்றே இங்கு யான் பெற்ற இன்பம், நீ அல்லால் தெய்வமில்லை எனது நெஞ்சே, நீ வாழும் எல்லை முருகையா, நீ அல்லால் தெய்வமில்லை. நாதவிந்து கலாதி நமோ நமோ, வேத மந்திர சொரூப நமோ நமோ, ஞான பண்டி